அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய சிவராத்திரி தின வாழ்த்துக்கள். ஸோ சிவராத்திரி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 26/2/2025, அதாவது காலையில் 11:08க்கு தொடங்குது, மறுநாள் காலையில் 9:05க்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரையோதசி திதி கம்ப்ளீட் ஆகுதுங்க. சிவராத்திரி அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா சிவனுக்குண்டான ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு இரவு கண் விழித்து பெருமாளுக்காக விரதம் இருக்கிறோமோ, அதே போல் இந்த 365 நாட்களில் இந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய சிவனை வழிபாடுக்கூடியது, அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த சிவனுக்குண்டான வழிபாடுகள் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிவராத்திரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கண் விழித்து கோவிலில் தங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குங்க சிவராத்திரின்னு. அந்த சிவராத்திரி அன்னைக்கு வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகரித்து கொடுக்கக்கூடியதுனால தான் இந்த 4 கால பூஜை அப்படின்றதுக்கு மாலையில் ஒரு பூஜை, அது மத்தியமம் மாலை 6 மணிக்கு ஒரு பூஜை, 9 மணிக்கு ஒரு பூஜை, 12 மணிக்கு ஒரு பூஜை, 2 மணிக்கு ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி 4 காலம் ப்ளஸ் விடிய காலையில் 4 மணிக்கு இந்த பூஜைகள் நேரத்தில் அந்த ரேஸ் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி, உறவுகளில் தோஷங்கள் இருந்தாலும் சரி, மன ரீதியாக சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் தங்கி இந்த 4 வேளை பூஜைகள், 4 ஜாமங்கள், 4 வேதங்கள், 4 குணங்கள், இந்த பூஜையை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முதல் ஜாம பூஜை அப்படின்ற போது பார்த்திங்கனாக்கா மிருகங்களுக்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். 2வது ஜாம பூஜை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா பறவைகள், காவல் தெய்வங்களுக்காக இருக்குங்க. 3வது ஜாம பூஜை அப்படிங்கிறது தான் மிக உச்சக்கட்ட ஒரு பூஜையாக, இரவில் உச்சி வேலை இந்த ஜாமத்தில் ஒருத்தர் வழிபாடு பண்ணும்போது, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என் குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்கங்க, எனக்கு ஜாதகத்தில் பிரச்சனைங்க, என்னால் முன்னுக்கு வர முடியலைங்க, இந்த வார்த்தைகள் தகத்தெறியக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உச்சி பூஜை. இந்த உச்சி பூஜை ஒரு மனிதன் சிவனை பார்க்குறாங்க, எவ்வளோ கூட்டம் வேணால் இருக்கட்டும்ங்க, அந்த சிவனை தரிசிடுங்க. சண்டை போட்டுட்டு போய் கண்டிப்பாக பார்க்காதீங்க. இந்த கோவிலில் தான் போய் சிவனை பார்க்கணுங்க. அண்டை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிவாலயம் இருந்தாலும் சரி, அந்த 12 மணிக்கு உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றி சிவனை நேருக்கு நேராக பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் நீக்கி, கஷ்டங்கள் துயரங்களை நீக்கி வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4வது பூஜை அப்படின்ற போது பார்த்திங்கன்னா தேவர்கள் வணங்கக்கூடிய பூஜை. ஸோ தேவர்களே சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து வணங்க வேண்டியது. அப்போ இறையாற்றல் நம்மளுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிறதுக்காக 4வது பூஜை வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சிவராத்திரி அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, சிவனுடைய கணங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள். முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, காளிகாம்பாள், பிரத்யங்கரா, செல்லியம்மன், கருமாரியம்மன், என்னெல்லாம் உங்கள் குலதெய்வம், அது எல்லாமே சிவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதுனால இந்த சிவராத்திரிக்கு உங்கள் சிவனையும் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ மண்ணையும் போய் மிதிங்க. எல்லா ஊர்லேயும் இந்த சிவராத்திரிக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தில் பெரிய பூஜை போடுவாங்க, கேட்டு விசாரித்து கூட பாருங்கள். அதே போல் நீங்கள் இருக்கிற ஏரியாலையும் நிறைய எல்லை தெய்வங்களுக்கும் நைட்டில் பூஜை போடுவாங்க. ஏன்னா அந்த சிவனுக்கு உண்டான ராத்திரி. இதே ஜோதிட ரீதியாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பாவங்களில் காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்கு பாதகஸ்தானம், முழு இருளில் ஒரு ஸ்தனம், அத்தனை கிரகணம் ஸ்தம்பனமாகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம இறையாற்றல் மூலியமாக நம்மளுடைய கிரகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. சிவனே அமைதி. அதே போல் இதில் இன்னொரு சயின்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரேஸோட வைப்ரேஷன் ரேஸுக்காக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிவராத்திரியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதே போல் சில இடங்களில் புதிதாக ஒரு ஊற்று, இந்த சிவராத்திரி சொல்லக்கூடிய அத்தை ஜாமத்தில் ஊற்று ஒன்று தோணும். அதுக்காக ஞானிகள், ரிஷிகள் காத்துட்ருப்பாங்க. அந்த ஊற்று எந்த இடத்துலேருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊற்று வரும்போது அதை நீரை எடுத்து குளிக்கும் போது அவங்க உடம்பும் மனசும் தெளிவடைஞ்சு கர்ம வினைகள் சரி பாவ பிணிகள்லேருந்து விடுபடுவாங்க. அதனால தான் சிவராத்திரிக்கு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த வில்வ அர்ச்சனை
மகா புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சிவராத்திரியை எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, இறையாற்றலை பெறுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ரோவேடு எப்போவுமே சிவராத்திரிக்கும் சரி, முக்கியமான பூஜைகளுக்கும் சரி, நம்ம அஸ்ட்ரோவேட் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை இறையாற்றல் போக முடியாதவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த இறையாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலிமா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அஸ்ட்ரோவேட் சார்பாக சகஸ்ர லிங்கத்துக்கு 32 புரோகிதர்கள் வைத்து ஹோமம் நடைபெறுது. அதே போல் 108 சங்க அபிஷேகம் சிவபெருமானுக்கு வந்து இந்த அஸ்ட்ரோவேட் சார்பாக நடத்த போகிறாங்க. இதோட வந்து பார்த்திங்கனாக்கா ருத்ர ஹோமம், அதாவது 32 புரோகிதர்கள் அமர்ந்து அந்த பாடசாலையில் படித்த அந்த ருத்ர ஹோமத்தில் உட்கார்ந்து ருத்ர சாட்டிங்கும் பண்ண போகிறாங்க. 108 ருத்ரம் கேட்கும் போதே அவ்வளோ வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட மிக மிக முக்கியமானது, ரொம்ப பிரசித்தி பெற்றது, 1008 கிலோ விபூதி இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை வந்து மக்கள், அதாவது இந்த அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கணும்னு ஒரு பிராப்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த காணொலியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனைவருமே வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள். இந்த பூஜைகள்லையும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இவங்க பூஜைகளை பண்ணி உங்களுக்கு அதை அனுப்பி வச்சு இறையாற்றலை இன்னும் சிறப்பாக சிறப்பித்து தராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிவராத்திரியை இந்த அஸ்ட்ரோவேடோடு இணைஞ்சு பூஜைகளை தொடங்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.